அன்பு சகோதர, கடைசி கிளாஸ்ல வித்தியாசமான கணக்குக்கு வித்தியாசமான ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம். என்ன கணக்குன்னு பாருங்களேன். ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு விற்றதால் கிடைக்கும் லாபம், அதே பொருளை 530 ரூபாய்க்கு விற்பதால் ஏற்படும் நட்டம் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வித்தியாசமான கணக்கு, கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு பொருள் இருக்குதுங்க, அந்த பொருளை 810 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி 810 ரூபாய்க்கு விற்றா அந்த பொருளுக்கு லாபம் வருதுன்றாங்க. சரி, இப்போ அதே பொருளை நான் 530 ரூபாய்க்கு விற்றனா எனக்கு நஷ்டமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதாவது நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், இந்த லாபமும் நஷ்டமும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, குழப்பமே வேணாம். ஒரு பொருளை நான் ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு விற்றா லாபம் வருது, அதே பொருளை வேற ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு விற்றா, நான் கீ பாயிண்ட் சொல்கிறேன் சரியா, குறிப்பிட்ட ரேட்டுக்கு விற்றா நஷ்டமாகுது இப்படி சொல்லிட்டாங்கன்னாவே நீங்கள் அந்த அமௌண்ட் இருக்குல்ல, என்னென்னது 810 ஆமாம், அதுக்கப்புறம் 530 ஆமாம், இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. ஃபஸ்ட்டு லாபமும் நஷ்டமும் கூட்டிங்க சரியா. ஸோ கூட்டிட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1340 ரூபான்னு வரும் கூட்டினா சரிங்களா. கூட்டிட்டு 2ஆல் வகுத்துருங்க, அவ்வளோதான். ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா ஆன்சர், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு சரியா. அப்போ 1340 அதை நான் 2ஆல் வகுக்கிறேன், பாதியாக மாற்றுறேன். 1340 பாதியாக மாற்றினா 670 ரூபான்னு வரும். ஆப்ஷன் பி தான் சரியான. 1000 பாதி நான் அப்படியே பாருங்களேன், இங்கே உங்களுக்கு பாதியாக மாற்ற சொல்லலாம். நான் சொல்கிற ஸ்டெப் பாருங்க. முதல் 1000 பாதி 500 மைண்டில் வச்சுங்க. அடுத்தது 300 பாதி 150, 500 150 போட்டால் 650, 20 பாதி இல்லை 40 பாதி 20 கூட்டுங்க 670, அவ்வளோதான். இப்படி போடணும் சரியா. புரியுதுங்களா? சூப்பர். அடுத்த கேள்வி இது கூட பாருங்களேன், நிறைய பேருக்கு இது ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். 137வது கேள்வி. ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்பதால விற்கும் விலை 10% அளவுக்கு நட்டம் ஏற்படுது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா, நான் ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படி விற்கிறதால விற்பனை விலையில 10% நஷ்டமாகுது. அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, நான் 820 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றனா எனக்கு 10% நஷ்டமாகுது விற்பனை விலையிலன்ட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த 820 இருக்குல்ல, இதில் 10% நஷ்டன்றாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சிருங்க. 820ல் 10% கண்டுபிடினா டைரெக்டாக 820 கூட 10% பெருகலாம். ஆனால் அப்படி பெருகுன்னா பர்சன்டேஜ் இருக்கிறதால பெருக முடியாது. இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நீக்கிறதுக்காக நான் அந்த கீழே 100 வகுத்துறேன். வகுத்தா பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ பெருக்கலாம். இதான் ரூல். கரெக்டுங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ 82 ரூபா அப்படின்னு வரும். அப்போது 820ல் 10% 82 ரூபா. இதான் நஷ்டமாகுது. இப்போ நான் அசல் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை. இப்போ 82 ரூபான்னு வந்துச்சுல்ல, இதாக இப்போ விற்பனை விலை எவ்வளோ விற்கிறாங்க? 820. அதை அப்படியே கூட்டிங்க, அதான் அசல். முடிஞ்சிருச்சு. 0 இது 2 8 ஒரு 2 10 மீதி 1 10ல் 0 போட்டுனா மீதி 1 அங்கே இருக்குது. அப்போது 9 8 1 கூட்டினா 9ன்னு வரும். அப்போது 902 ரூபா. ஆப்ஷன் சி தான் சரியானது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இப்படி விற்கிறதால விற்பனை விலையில் 10% நஷ்டமாகுது. விற்பனை விலை தான், அடக்க விலையில் நஷ்டம்னா தான் நீங்கள் அடக்க விலையில் போய் கண்டுபிடிக்கணும். விற்பனை விலையில் 10% நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அதோட அசல் விலை என்ன, அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விற்பனை விலைன்னா நீங்கள் விற்பனை விலை 820 ரூபாய், அதில் 10% கண்டுபிடிச்சிருங்க. 82 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன் சரியா. இப்போ இதான் கம்மியாக இருக்கு. இப்போ அசல் கேட்குறாங்க இல்லையா, அப்போ 820 கூட அந்த 10% 82 கூட்டினா அதுதான் அசல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிளான கேள்வி, கிளியராக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, முதல்ல வருவோம். ஸோ பாருங்களா, நான் ஒரு 2 கணக்கு அப்படி நத்திட்டு வந்தேன். அது பாருங்களேன், 132வது கேள்வி. ஒரு விற்பனையாளர்
அவர் செய்யும் விற்பனை தொகையில் 5% தரகராக பெறுகிறார். அவர் செய்த விற்பனை 1500 எனில் அவர் பெற்ற தரகு எவ்வளவு? ஆக்சுவலி இதே மாடல் ஆல்ரெடி எல்ஐசி பற்றி பார்த்தோம், கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ என்னன்னா, ஒரு பொருள் விற்கிறவர் வந்து சரிங்களா, நம்ம இது எல்ஐசி கூட வச்சுக்கலாம். நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வாங்கி வந்து கொடுத்தாருன்னா அவருக்கு ஒரு 5% வந்து கமிஷனாக கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 1500 ரூபாய் ப்ரீமியம் வாங்கிட்டு வந்து எல்ஐசி ஆஃபீஸில் கொடுக்குறாரு. இப்போ இந்த 1500 ரூபாயில் 5% தரகருக்கு வந்து அதாவது கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன கேள்வினா, 1500ல் 5%ன்றது எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதுங்களா? ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருக்காருங்க. இப்போ நீங்கள் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் கட்டினா ஒரு 5% கமிஷன் கொடுப்பாங்க. இதான் எல்ஐசி ஏஜென்ட்டோட வேலை, கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து 1500 ரூபாய் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஆஃபீஸ் எப்பவுமே கட்டிட்டாரு. கட்டி முடிச்சிட்டோம்னே இவருக்கு வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட் அவர் வாங்கிட்டு வராரோ அதில் 5% கமிஷனாக கொடுப்பாங்க. இதான் கொஷின். கரெக்டாக புரியுதுங்களா? கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அப்போ நமக்கு என்ன கீ பாயிண்ட்டு, 1500ல் 5%ன்றது எவ்வளோ? இவ்வளோ தான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக இந்த 1500 கூட 5% பெருக்கலாம். ஆக்சுவலி பெருக்கணும்னா இங்கே சிம்பிள் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும்போது இது என்ன இருக்குது, 1500ன்றது என்ன, 5% சதவீதம், சரிங்களா? அந்த இது சதவீதத்தா கூட நம்பரை பெருக முடியாது. அப்போ நான் அந்த சதவீதத்தை நீக்கணும். ஸோ அந்த சதவீதத்தை நீக்கணும்னா அந்த எண்ணுக்கு கீழே 100 வகுத்துடணும். 100 வகுத்தா சதவிகிதம் நீங்கிடும். அவ்வளோதான். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். மீதி இப்போ வந்து 15 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 5 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகினாலும் அந்த நம்பரை பாதியாக்கி ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். 15ல் பாதி 7.5, கரெக்டா? ஒரு ஜீரோன்னா 10 பேருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் இதை விட ஒரு 10 பேருக்குன்னா 75. அவ்வளோதான். புரியுதுங்களா? சூப்பர். அப்படி கூட எனக்கு பெருக்க தெரியல சார் அப்படின்னு நாங்கள் பாருங்க, இந்த 10, 5 இதை 2ஆக பிரிச்சுங்க. 15 10 5ன்னு பிரிச்சுக்கிட்டேன். இதாக கூட நீங்கள் 5 பேருக்குன்னா 15 50ன்னு வரும். இதாக கூட ஒரு 5 பேருக்குன்னா 5 25ன்னு வரும். கூட்டுங்க 75. அவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், சரிங்களா? பெருக்க வரலன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. 15 இருக்குது, 5ஆல் பெருக்கணும். 15 2ஆக பிரிச்சிருங்க. 10 தனியாக 5 தனியாக பிரிச்சிருங்க. 10 5 பேருக்குன்னா 15 50 எழுதிங்க. 5 5 பேருக்குன்னா 5 25 எழுதிங்க. கூட்டுங்க. ஆன்சர் அவ்வளோதான், 75. ஆப்ஷன் பி தான் செய்யணும். கிளியரா? ரைட். அடுத்தது இது பாருங்களேன், 133வது கேள்வி. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாடுவதற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்துக அப்படின்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது கூட வித்தியாசமான கேள்வி, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பொங்கல் வந்துருச்சு, பர்ஃபெக்ட்டு. இன்னும் ஒரு 15-20 நாளில் பொங்கலா? ஸோ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு 3 பேர் இருக்கிறீங்க. நீ வந்து ஒரு பங்கு வேலை செய், நீ 2 பங்கு வேலை செய், நீ வந்து 3 பங்கு வேலை செய்யன்னு 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க அம்மா. ஸோ இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ வந்து ஒருத்தனுக்கு 1 பங்கு, இன்னொருத்தருக்கு 2 பங்கு, இன்னொருத்தருக்கு 3 பங்கு இல்லையா? அது வந்து சதவீதமாக சொல்லுங்கன்றாங்க. ஒரு வேல்யூ இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல சதவீதம் சொல்லிட்டாங்க, பட் இங்கே எந்த அமௌண்ட்டுமே இல்லை, ஜஸ்ட்டு ரேஷியோவில் மட்டும்தான் இருக்குது, சரியா? இந்த மாதிரி ரேஷியோவில் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையை நம்ம ஏதாவது ஒரு நம்பரை வச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் வச்சுக்கணும்னா நான் 100ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா 100%ன்னு சொல்லல, அதனால நான் 100 வச்சுக்கிறேன். சம்டைம் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே வந்து 100 200 2500 அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல வேல்யூஸே இல்லை. ஒரு பொங்கலுக்கு கொண்டாடுறாங்க, ஒரு வீட்டை சுத்தம் பண்ண போகிறாங்க. ஒருத்தனுக்கு 2 பங்கு, இன்னொருத்தனுக்கு 3 பங்கு, இன்னொருத்தனுக்கு வந்து 1 பங்குன்னு அப்படி பிரித்து கொடுத்துட்றாங்க, சரியா? ஸோ அப்படி பிரித்து கொடுத்தா இது சதவீதமும் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதில் எந்த மதிப்புமே இல்லாததால நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு பெருக்கல் குறி போட்டுங்க. பெருக்கல் குறி போட்டுட்டு மொத்த பங்கை கீழே வச்சுங்க. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3, கரெக்டா? 1 2 3 இதெல்லாம் கூட்டிங்க. இதை இங்கே போடுறேன் பாருங்க.
1 + 2 + 3 கூட்டினா எவ்வளோ வரும் 6ன்னு வரும் சரியா. ஸோ நான் இந்த இடத்துல அப்படியே 6ன்னு போட்டுக்கிறேன் டைரெக்டாக. ஓகேவா 6. ஓகே புரியுதுங்களா இது வரைக்கும்? ரைட்டு. இப்போ என்னன்னா முதல் யாரை கண்டுபிடிக்கணும்? ஒரு பங்கு செய்கிறவருக்கு என்ன பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே ஒரு பங்கு கண்டுபிடிக்க போறீங்களா அதை வச்சுங்க. நல்லா புரிஞ்சுங்க. 100ன்றத நீங்களே வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெருக்கல் குறி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 6 மொத்த பங்குகளை கீழே வச்சுக்கிறீங்க 6. அப்புறம் இப்போ முதல் ஒரு பங்குக்காரருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அதை 1ன்னு வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்னன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் 100ன்னு வைக்கிறது நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். பர்சன்டேஜாக மாற்றணும்ல, ஒரு எண்ணை பர்சன்டேஜாக மாற்றோம்னா 100 பெருக்கணும். நீங்கள் இப்படி கூட வச்சுங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரியுதுக்கு. கரெக்டா? இப்போ 1/6 நான் எடுத்துட்டேன். இதை நான் பர்சன்டேஜாக மாற்றோம்னா 100 பெருக்கணும். அவ்வளோதான். இது பாருங்க இன்னும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். சரி அடிச்சு கொடுங்க. 6ல் பாதி 3, 100ல் பாதி 50. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50/3 வரும். மறுபடியும் அடிக்கலாம். 1 3 3, 1 3 3. மீதி வந்து 3 போயிடுச்சுன்னா 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 இருக்குது. 10ல் போட்டால் 6 3 18 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 18ன்னு வந்துடுது. 6 3 18 சரியா. அப்போ இங்கே 16, 6 3 18 16 இருக்கு. இப்போது 20ல் 18 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்குது. இந்த 2 வந்து 3/4 வராது. அதனால் அந்த 2க்கு மட்டும் கீழே 3 போட்டுக்கிட்டேன். அப்போ 16 2/3. இது பாருங்க 16 2/3%. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஒரு பங்குக்கான பர்சன்டேஜ் மாற்றியாச்சு. இப்போ ரெண்டாவது இது. ஸோ இப்போ என்ன சொன்னேன் இங்கே பாருங்க 100 வச்சுக்கோங்க. 100ன்றது எதை குறிக்குது? பர்சன்டேஜ் மாற்றத்துக்காக நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மொத்த பங்கு 6 அதை கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பங்குக்காரர் கண்டுபிடிக்கணும். அதனால 2 நான் மேலே வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அதை பர்சன்டேஜாக மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த எண்ணை பர்சன்டேஜாக மாற்றத்துக்காக 100 பெருக்கியிருக்கேன். சூப்பர். அவ்வளோதான் ஈஸி. இப்போ பாருங்க இது பாருங்க இந்த 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. ஸோ 100/3 வரும். 1 3 3 3 9 அப்படின்னு வரும். 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது. பக்கத்தில் போட்டால் மறுபடியும் 10 தான் வரும். 3 9 அப்படின்னு வரும். ஸோ இந்த 10ல் 9 போயிடுச்சு. மீதி 1 இருக்குது. அந்த 1 வந்து 3/4 வகுப்படாது. அதனால 1/3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ 33 1/3% முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ 2 பங்குதாரர் கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக 3வது பங்குதாரர் கண்டுபிடிப்போம். முதல்ல நான் பர்சன்டேஜாக மாற்றத்துக்காக 100 வச்சுக்கிறேன். மொத்த பங்கு 6 கீழே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு. கரெக்டாக ஃபைனலாக 3 பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 நான் அங்கே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? எழுதுந்து 1 3 3 ஈர் 3 6. 2ல் பாதி 1, 100ல் பாதி 50. அப்பாடா இதான் சிம்பிளாக வந்துருச்சு. அப்போது 50% சரிங்களா. அப்போ என்னன்னா 16 2/3% முதல் பங்குதாரர். ரெண்டாவது பங்குதாரருக்கு 33 1/3%. மூணாவது பங்குதாரருக்கு 50%. இந்த பாருங்க ஆப்ஷன் ஏவில் தங்கு தடையின்றி பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த 100ன்றது நீங்கள் அப்படி வச்சுங்க. ஒரு என்ன சதவீதமாக மாற்றத்துக்காக நான் 100 பெருகியிருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். அடுத்தது 134வது கேள்வி. 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 325 மதிப்புடைய ஒரு டிஷர்ட்டுக்கும் 5% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது எனில் மொத்த ரசீது தொகை டேஷ் ஆகும். அதாவது இப்போ பொங்கல் வருதில்ல, சுத்தலாம் பண்ணிட்டோம். சரி அப்படியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு ட்ரெஸ் வாங்க போகிறோம். அங்கே ஒரு ஷர்ட்டு வந்து 575 ரூபான்றாங்க, அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டிஷர்ட் வந்து 325 ரூபான்னு சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டேன். சரி பில் போடுங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 2 ட்ரெஸ்ஸு வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து 5% வந்து ஜிஎஸ்டி கட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த பில்லு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுது. அப்போது இது எப்படி சார் போகலான்னா, ஒன்றும் இல்லை. முதல் பில்லு 575 ரூபான்றது ஒரு ஷர்ட்டு, 325 ரூபா அப்படின்றது ஒரு டிஷர்ட்டு. இதை முதல்ல கூட்டிங்க. கூட்டினா 0 மீதி 1 10 வருமா, 0 மீதி 1 9 9,000 ரூபாய். கரெக்டாக 9 ஆமாம் 9,000 ரூபாய் சரியா. ஸோ 9,000 ரூபாய் வந்து மொத்தம் அமௌண்ட்டு. இப்போ இதில் என்னென்னா இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 5%. அதாவது 9,000 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டி கட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 9,000ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுங்க. 9,000ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? 9,000 ரூபான்றது 2 ஷர்ட்டோட விலை. இதுக்கு ஜிஎஸ்டி ஒரு 5%னா 9,000ல் 5% கண்டுபிடிக்கணும். ஸோ நான் டைரெக்டாக 5 பெருக்கிறேன். எதை விட 9,000 விட.
5%ன்னும் போது என்னால் பெருக்க முடியாது. அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நீக்கிறதுக்காக கீழே 100 வகுத்துட்டேன். இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 9 5 45. அப்போ வரி வந்து 45 ரூபா. அப்போ 900 ரூபான்றது உங்கள் ஷர்ட்டோட விலை, 45 ரூபான்றது ஜிஎஸ்டி. அப்போ கூட்டினா 945 ரூபாய். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. 945 ஆப்ஷன் பி தான் சரியானது. கிளியரா புரியுதா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட முடிஞ்சிருச்சு. சரியா? ரைட்டு. இப்போ அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், இதை விட ட்விஸ்டட் என்னன்னா, இப்போ ஜிஎஸ்டி போன கணக்கில் நம்ம பார்த்து எப்படி போடலான்னு. இதில் மாநில அரசுக்கு எவ்வளோ, மத்திய அரசுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்க 136வது கேள்வி. ஒரு குடும்பம் உணவகம் ஒரு குடும்பம் வந்து உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 ரூபாய் செலவிடுறாங்க. கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரி 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில அரசு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முதல்ல இதில் வந்து பாருங்க ஆப்ஷன், இது வந்து ஒரிஜினல் கேள்வி 5/2/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, ஒரு ஃபேமிலி வந்து இப்போ பொங்கலுக்கு சுத்தம் பண்ணோம், அப்படியே துணி கடைக்கு போய் துணி வாங்கிட்டோம், வீட்டுக்கு பார்த்து லேட் ஆகிடும், சாப்பிட்டு போயிடலாமேன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஜஸ்ட்டு 350 ரூபா தான் செலவாச்சு. சரி, அந்த 350 ரூபா கட்டலான்னு போனால் அந்த இடத்துல 5% ஜிஎஸ்டி கட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதையும் நான் கட்டி போடலான்னு கட்டினா இதில் என்கிட்ட அவன் கேட்குறான், இதில் மத்திய அரசுக்கு எவ்வளோ போகும், மாநில அரசுக்கு எவ்வளோ போகும்னு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? புரியுது. அது எப்படி போடலாம்? ஒன்றும் இல்லை, இப்போ போடுறது புரியுது இல்லை, போன கணக்கு மாதிரி தான். இப்போ என்னென்னா, இதில் ஷர்ட்டு டிஷர்ட்லாம் தனித்தனியாக கொடுத்தாங்க, கூட்டி நம்ம பார்த்தோம். பட் இங்கே டைரெக்டாக 350 ரூபா தான் செலவு, கரெக்டாக? அப்போ 350 ரூபாவில் நான் ஜஸ்ட் ஒரு 5% தான் வரி. அப்போ நான் 350ல் 5% கண்டுபிடிச்சா ஆன்சரா? இல்லை, அந்த வரி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சொல்கிறது பாருங்கள். அப்போ 350ல் 5% கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், டைரெக்டாக 350 கூட அந்த 5% பெருக்கலாம். ஆனால் இது நம்பரில் இருக்குது, இது பர்சன்டேஜில் இருக்கிறதால பெருக்க முடியாது, யூனிட் வேறு. அப்போ அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை நீக்கிறதுக்காக நான் 100 வகுத்துறேன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. 5ல் பாதி 1, 5ல் பாதி 1, 1 5 5 2 10. அப்போ 35/2ன்னு வரும். இதுதான் இது என்னது பர்சன்டேஜில் வட்டி வரி, இது என்னது ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு. இப்போ இது வந்து 35 ரூபா 35/2ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், இதை ரேட்டாக மாற்றினா தானே ஈஸியாக இருக்கும், சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, 35/2ன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 35 ரூபாவை பாதியாக மாற்றினா தான் நாங்கள் சொல்கிற தேரி. அப்புறம் 17 ரூபா 50 பைசா, அவ்வளோதாங்க. 17 ரூபா 50 பைசான்றது ஜிஎஸ்டி. இப்போ போன கணக்கு மாதிரி ஜிஎஸ்டின்னு கேட்டாங்கன்னா 17 ரூபா 50 பைசான்னு சொல்லிடலாம். இதில் போன கணக்கு மாதிரி மொத்தம் எவ்வளோ கட்டுவாங்க பில்லுன்னு பார்த்தாங்கன்னா 350 ரூபாய் பில்லு இருக்கும், கூடவே ஜிஎஸ்டி 17 ரூபா 50 பைசா இருக்கும். அப்போ 350 கூட 17 ரூபா 50 பைசா கூட்டினா ஆன்சர் போன கணக்கு. ஆனால் இந்த கணக்கில் என்னன்னா, புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதே கொஸ்டினில் வந்து மொத்தமாக 350 ரூபாய் இவங்க சாப்பிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து 5%. அப்போ பில்லு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் 350ல் 5% கண்டுபிடிச்சிங்கன்னா 17 ரூபா 50 பைசான்னு வந்துச்சு. அப்போ 350 கூட அந்த 17.5 ரூபாய், அதாவது 17,000 ரூபாய் கூட்டிட்டிங்கன்னா அதான் பில்லில் இருக்கும். இது போன கேள்விக்கான விடை கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, மத்திய அரசுக்கு எவ்வளோ, மாநில அரசுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, இப்போ 17 ரூபா 50 பைசா இல்லையா, இந்த 17 ரூபா 50 பைசாவை சமமாக பிரிச்சுப்பாங்க, அவ்வளோதான். இதான் மெத்தேடு. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எவ்வளோ நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்களோ அதை சரி பாதியாக பிரிச்சுப்பாங்க. அப்போ 17 ரூபா 50 பைசாவில் பாதி எவ்வளோ, 8.25 ரூபா. கடவுளே, 8 ரூபா 75 பைசா, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றா 8 ரூபாய் 75 பைசா 8 ரூபாய் 75 பைசா கூட்டி பாருங்க, 17 ரூபா 50 பைசான்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 8 ரூபாய் 75 பைசா, அது பாருங்க பர்ஃபெக்டாக 8 ரூபாய் 75 பைசா. உங்களுக்கு மேபி 17 ரூபா 50 பைசாவில் எனக்கு பாதியாக தெரிலங்க, என்னங்க புள்ளி வச்சு நம்பர்லாம் பாதியாக தெரிலன்னா நீங்கள் அப்படியே இங்கே வாங்க, இங்கே வந்து ஆப்ஷனை பாருங்கள். நான் இருங்க இதை அழிச்சிட்றேன்.
நமக்கு வந்து 17 ரூபாய் 50 பைசாவா? ஓகே. இப்போ பாருங்களேன், ஆப்ஷன் ஏ வந்து சரி பாதியாக பிரிச்சுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி 7 10 ரூபாய் 50 பைசான்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்துங்க பாருங்களேன் 8 ரூபாய் 9 ரூபான்னு, அதுவும் கிடையாது. சேமாக தான் பிரிச்சுப்பாங்க, சரி பாதியாக பிரிச்சுப்பாங்க. அப்போ இருக்கிறது இது மட்டும் தான் ஆன்சர். பாருங்கள், எனக்கு ஒன்றுமே தெரியல போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே 8 ரூபாய் 75 பைசாவா, அது 8 ரூபாய் 75 பைசாவா, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. சமமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக, ஏன்னா ரெண்டு பேரும் சரி சமமாக பிரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 8 ரூபாய் 75 பைசா 8 ரூபாய் 75 பைசா கூட்டி பாருங்க, 17 ரூபாய் 50 பைசான்னு வரும். அவ்வளோ ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஜிஎஸ்டி வந்து அதாவது மத்திய அரசு மாநில அரசு எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வழக்கமாக ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சி அதை பாதியாக மாற்றுங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இந்த கணக்கு நம்ம பார்த்தாச்சு, இந்த கணக்கு பார்த்தாச்சு. பாரா, அடுத்தது இது பாருங்க, இந்த கணக்கு வந்துடுவோம். இவ்வளோதானா? ஃபைனல் கேள்வி. ஓகே, ஃபைனல் கேள்வி. இங்கே பாருங்க, வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலன 18% ஜிஎஸ்டி உடன் சேர்த்து 10,502 ரூபாய்க்கு விற்கிறார் எனில் கொதிகலனின் ஜிஎஸ்டி வரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸியான கேள்விங்க. டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். சரிங்களா? போடுவோம். நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இன்ட்டு சொல்கிறேன். அதாவது ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குறாங்க, அதுக்கு 18% ஜிஎஸ்டியோட 10,502 ரூபாய் கட்டுறாங்க. அப்போ 18% ஜிஎஸ்டின்றாங்க, 100% அசல், அதில் 18% ஜிஎஸ்டி. அப்போ நான் கூட்டினா 118% வரும். அப்போ 118%ன்றது 10,502 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஷனில். இப்போ அந்த ஜிஎஸ்டி 18% எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல பாருங்களேன், 18%ன்றது எவ்வளோ இதாங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட்அப் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம விகிதமற்ற விகிதாச்சாரம் இல்லைங்க, நேர் மற்றும் எதிர் விகிதம் நடத்தும் போது இந்த மெத்தட் புரிஞ்சுப்பீங்க. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குதா, ஜஸ்ட் இது மாதிரி கிராஸாக ஒரு கோலத்தை போடுங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. 18 கூடியும் 10,502 கூடிய எக்ஸ் இல்லை, அதை பெருக்குங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது 118, அந்த 118 இங்கே வகுத்துருங்க. சுருகுனா ஆன்சர். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சுருகி சொல்கிறீங்களா? சுருகுங்க. அவ்வளோதான், போடுங்க. நான் வந்து ஆப்ஷன் கூட சொல்ல, நீங்களே இதை அடித்து ஆன்சர் சொல்கிறீங்க. ஓகேவா? சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.